கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையினால மகிழ்ச்சியினால உயிர்த்தெழுந்த காலை பொழுத சபை கூடி வருவதில் அவசரிக்கிற ஒரு விசேஷித்த தினத்தை நமக்கு இந்த நாளிலே காண செய்திருக்கிறார். நம் யாவரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் அவன் குடும்பமாக தேவ சமூகத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே மனங்கள் படியிட்டு அவன் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. பிரைஸ் தி லார்ட். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனை, பரிசுத்த ஆண்டவரே, தெய்வத்தை, கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை, திரியேக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஓ ஹalleluya. நம்முடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில வரும்படியாக, தேவரீர் எங்கள் மத்தியில எழுந்தருளும்படியாக, நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை வெளிப்படுத்தும்படியாக இந்த காலை வேளையில நாங்கள் வேண்டுகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை எங்கள் மத்தியில் அந்த காலை வேளையில் இறங்கட்டும் சுவாமி. தேவ ஆவியானவருடைய ஆளுகை, வழிநடத்துதல் இந்த நாளிலே இப்பொழுது அறியப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். நன்றி கர்த்தருடைய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஓ மையாண்டவரை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் நீங்கட்டும் ஐயாண்டவரே. நாங்கள் பரிசுத்தமாகும்படி இயேசுவின் ரத்தங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். எங்களை தகுதிப்படுத்துவீராக. எல்லா சத்துருடைய தடைகள் நீங்கட்டும். நன்றி, 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 நன்றி. ஒருமன ஆவி, உற்சாக ஆவி ஆண்டவரே எங்களிலே உண்டாகட்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சபை கூடி வருவதை ஆசரிக்கிறத காலை பொழுதுல ஆண்டவரே, வீடுகளிலே எங்கெங்குடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்தந்த இடங்களிலே ஆண்டவரே தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும் சுவாமி. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தர் காலை ஆராதனையை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக பாசமா முன்னே வந்து ஜெபிப்பாங்க. பிரைஸ் காட். நன்றி. எங்களை கிருபையை நேசிக்கிற எங்க நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காய் ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே, போன வாரம் முதல் இந்த நிமிஷம் வரை ஆண்டவரே கண்ணையுமே காப்பது போல எங்களை பாதுகாத்து, எங்களை தாங்கி ஏந்தி, எங்களை ஆண்டவரே சுமந்து, எங்களை தப்பிவித்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்த உங்க மேலான கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாளிலே கூட கர்த்தாவே ஸ்தோத்திர இந்த பரிசுத்த ஆராதனை ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே அளவில்லாமல் ஆண்டவரே கடந்து ஒருபடியாக எங்களை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தினால கர்த்தாவே இந்த ஆராதனை கர்த்தரை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷ விதமாய் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரையா ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை ஆண்டவரே லைவ்ல பாக்குற எல்லோருக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரையா இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்பட தகப்பனே. தேவ ஆவியானவர் இந்த நாளிலே நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே ஒவ்வொரு பகுதி ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை பேர் பிரஸ்தாபம் எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவோட ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நான் பாடல பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் நிச்சயமாக நம் நடுவில் இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை துதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். இந்த காலை வேளையிலும் காலையும் மாலையும் வேளையில் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமாக. Hallelujah.
தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் எழுப்பி நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். லைவ் ஆராதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று வேடிக்கை பார்க்கிறவர்களா அல்ல, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா நாம் இப்பொழுது காணப்படுவோமாக. எங்களோடு சேர்ந்து கொண்டு கர்த்தரை துதித்து நீங்களும் ஆராதிக்கும் அன்பாய் கேட்கிறேன். நம்முடைய கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர், தொழுது கொள்ளப்படத்தக்கவர். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரமானவர். அவர் ஒருவருக்கே ஆராதனை நாம் செய்ய விடுவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா, கர்த்தரை துதிப்போமா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்மையிலும் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எங்கள் சர்வ வல்லமை பொருந்திய எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் கண்ணை ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, ஜீவனை காத்தீரே, கண்ணை இமை காக்கிறது போல எங்களை காத்து கொண்டீரே. எங்கள் கண்ணை கண்ணீருக்கும், எங்கள் காலை சருக்குகளுக்கும், எங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்பிவித்தீரே. உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை சத்தமா துதிப்போம். பிரைஸ் தி லார்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை போஷித்தீரே, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தீரே, குறைகளை காத்தீரே, எங்களோடு கூட இருந்தீரே. வாதியங்கள் கூடாரத்தை அணுகாமல், பொல்லாப்பைகளுக்கு நேரிடாமல் செட்டுகளில மூடுகிறீரே, சிறைகளில் கடைகளும் தஞ்சம் கொடுத்தீரே ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். தூதர்களை கட்டளை கட்டி காத்தீரே, எங்களை சுற்றிலும் வேலி அடித்து காத்தீரே, அக்னி மதலாய் இருந்து காத்தீரே. உமக்கு நன்றி, 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 நன்றி. தீமை நின்று வெற்றினீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள்.
துதிகளிலே பயப்படத்தக்கவரே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். Hallelujah. என்னிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையை வாஞ்சிக்கிறேன். என்னிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல்
ஆசையும் நீராக வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் பாடுகிறது வெறும் பாடலாக அல்ல, எங்கள் வாழ்க்கையாய் மாறட்டும் என்று சொல்லி ஏங்கினவர்களாக, சொந்த ஆசை கொண்டவர்களாக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது ஆண்டவரே. உலகம் மாயையா இருக்கிறது. உலகத்துல வாழும் நாட்கள் நிரந்தரமற்றது, அது அநித்தியமானது. காணப்படுகிறவர்கள் எல்லாம் ஒளிந்து போகும். காணாதவர்களை ஆண்டவரே, பரலோகம் எங்களுக்கு நிச்சயமானது, அது நிலையானது, நித்தியமானது. என்கிற அறிவு இந்த நாட்களில் பெருக கர்த்தர் கால சூழ்நிலைகளுக்கு அனுமதித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனுஷன் புல்லுப்பமாய் இருக்கிறான். மனுஷன் மாயை என்று சொல்லி நீர் அறியப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கோட்டை ஆண்டவரே. நாங்கள் இந்த பூமியில வாழ்வது உடைய கிருபையாலப்பா. நீர் எங்களை தாக்குவதனால, நீர் எங்களை ஏந்துவதனால, நீர் எங்களை சுமப்பதால, நீர் எங்களை தப்புவிக்கிறதால நாங்கள் ஜீவிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். நாம் ஆண்டவரோடு வாழ்ந்திருந்த நாட்களே அது நித்தியமானது, அது கண்டினியூவானது, அது நித்தியத்திலும் தொடரக்கூடியது, அது மறுமையிலும் தொடரக்கூடியது. அந்த ஆண்டவரை தான் நாம் தெய்வமாய் கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்லுவோமா? என் பக்கம் நீரிரும் இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் பக்கம் நீரிரும் இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ
கூடவே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா. கூடவே இருக்கிறார். உலகத்தில் சகல நாட்கள் எங்களோடு கூடவே இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்களை கைவிடாத தாய்மரம் மறவாதவர் எங்கள் குழந்தைகளை கைவிடாதவர். ஹல்லேலூயா. 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 மலைகள் உலகினாலும் பர்வதங்கள் எனக்கு பெரிதாலும் என் திருமை உன்னை விட்டு வழங்காமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி மனதுருகி சொன்னவர், மனதுருக்கப்படவர், எங்களோடு கூடவே இருக்கிறவர். உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 லபாரி வாலா வஷல் மனரோ. நீங்க இருக்கிறதா எங்களுக்கு தெம்பப்பா. நீங்க கூட இருக்கிறீங்களா எங்களுடைய ஆதாரம். அதுதான் எங்க நம்பிக்கை. அதுதான் எங்க உயிர் மூச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களுக்கு தெம்பை தருகிறது அதுதான். எங்களுக்கு தைரியத்தை தருகிறது அதுதான். இந்த பூமியில் மாலைகள் ஆண்டவரே ஓ எங்களை உற்சாகமூட்டுகிறது அதுதான். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் உங்க கூட இருக்கிறது உணர்ந்தவர்களாய் ஓ அப்படியே ஆராதிங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறார். குடும்பத்தோடு நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு நம்முடைய சபைகளோடு கூடவே இருக்கிறார். ஒரு கண்ணை வைக்காத்து போல காத்து கொண்டிருக்கிறார். மனதில் கத்தும் பட்சியை போல பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஓ தாய் தந்தை எப்படி தந்தை பிள்ளைகளை ஓ அக்கறையோடு கவனித்துக் கொள்கிறார்களோ அது போல அவர் நம்மை கவனித்து பராமரிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் அவருக்கு என்னது என்று சொல்லி தெரியும். உனக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்தவராக கவனித்தோடு இருக்கிறார். நம்ம மனிதனுடைய முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனுடைய கரத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தாசியன் பர்வதத்தை நோக்கி இருப்போம் என்று சொன்னார். ஒரு சொல்கிறார்கள் அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இவர பிள்ளையை உன்னுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கட்டும். ஒரு தாசியான பர்வதத்தையே நோக்கி இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே நான் உம்மை விட்டு வாழ முடியாது. கூடவே இரும் ஓ இயேசுவே நான் உம்மை விட்டு யார் பிரிந்தாலும் கிடையாது. நான் கைவிட்டாலும் கைவிடாது. மனிதர்களை பார்ப்பது நம்ம ஏமாற்றத்தை உண்டாக்கும். நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நமக்கு ஒரு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ஏமாற்றம் வராது. நமக்காக செய்து முடிக்கிறவராக நாளை நிலத்தை குறித்து கவலை வேண்டாம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இப்போது வரைக்கும் நடத்தின கர்த்தர் நீங்கள் நம்மை நடத்துவார். ஒரு நல்லவர். ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கு நம்மை அர்ப்பணித்து அவரை நாம் தொழுது கொள்வோம்.
ரமா சல்மனரமா எல்லாம் பண்ணிக்கிறோம். நானும் என் வீட்டார் மோதினால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி வாக்களிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நடத்துங்க சுவாமி. நாங்கள் உங்களுடைய மகிமையை வந்து சேருகிற வரைக்கும், அந்த பரலோக ராஜ்யத்தை வந்து சேருகிற வரைக்கும் நீரே எங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி, காத்து ஆண்டவரை நடத்தும் என்று சொல்லுடைய கரங்களை அர்ப்பணிச்சு எங்கள் ஆராதனை உங்களுக்கு செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே அவரை ஆராதித்த அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் விசேஷமாக அவரை நினைவு கூறுகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போமாக. 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆமென். பிரைஸ் காட். அப்போஸ்தலர் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், மற்ற அப்போஸ்தலர்களோடு கூட தன்னை ஒப்பிட்டு தான் என்ன விதமானவன், தான் எந்த நிலையில இருந்து வாழ்ந்தேன் என்கிற காரியங்கள் எல்லாம் முன்னே இருக்கிற வசனங்களில அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனை, இயேசு கிறிஸ்துவை மெசியா என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாதவராக, அவரை ஏற்றுக்கொண்ட ஜனத்தை துன்புறுத்துகிறவராக ஓடிக்கொண்டிருந்த இந்த சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். அதற்கு முன்பு அவர் அவருடைய சீசர்களை கொலை செய்கிறதுக்கு உடன்பட்டவராக, துன்புறுத்துகிறவராக சுற்றி தெரிந்து கொண்டிருந்தவர். இந்த சவுலை தேவன் சந்தித்தார். அதைத்தான் அவர் மேலே சொல்லுகிறார், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்று எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தகுதியே இல்லை, நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு தகுதியே இல்லை. ஆண்டவருடைய சீசன் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கு தகுதியே இல்லை. ஏன்னா அவ்வளவு எதிரானவன், கொலை செய்தவன், ஸ்தேவானை கொலை செய்வதில் முக்கிய பங்காற்றினவன். ஆனாலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நான் தேவனுடைய கிருபை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆகவே நீங்கள் கவனமாக இருக்கும்படி கேட்கிறேன். ஓகே. ஆகவே பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, எனக்கு இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. வேதத்துல பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக விசேஷப்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன் பவுல் அப்போஸ்தலன். அதிகமான நிருபங்கள் அவர் எழுதி இருக்கிறார். அது புதிய ஏற்பாட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் அதை வேதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு முன்னே விசேஷித்த முக்கிய சீசனாக இருந்த பிரதான சீசன் பேதுரு கர்த்தருடைய பிரதான சீசன் என்றாலும் அவருடைய நிருபங்களை காட்டிலும் அப்போஸ்தலன் பவுலுடைய நிருபங்கள் அதிகமாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, விசேஷப்படுத்தப்படுகிறார். காரணம் என்னன்னு சொல்லி அவர் சொல்றாருன்னா, நான் அல்ல, எனக்கு கொடுக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள், ஒரு மனுஷனை விசேஷமானவனாக மாற்றுகிறது ஆண்டவருடைய கிருபை தான். ஆமென். அதனுடைய ரகசியம் அதுதான், ஆண்டவருடைய கிருபை.
இன்னைக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனுஷர்ல நம்ம போய் பார்ப்போம்னு சொன்னா கேட்போம்னா என்ன விசேஷம், உங்களுடைய விசேஷத்துக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டா சொல்லுவாங்க ஒரே வார்த்தை சுருக்கமா, எல்லாம் ஆண்டோடைய கிருபை என்று சொல்லுவாங்க. இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம், ஆண்டவரை நோக்கி செபிக்கிறார், மன்றாடுகிறார், வேண்டுகிறார் 3 முறை. அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு சொன்னது, என் கிருபை உனக்கு போதும். ஆமென். என் கிருபை இருக்கு, அது போதும், விடு. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, Glory to God. Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய கிருபை நமக்கு மிக அவசியமானது. பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தார். அந்த கிருபை தான் நான் வாழ்றது ஆண்டவருடைய கிருபையினாலேன்னு சொல்றார். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு விசேஷமான ஒரு சொத்து ஆண்டவருடைய கிருபை என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கிருபை எனக்கு அவசியம். எப்படி ஆண்டவருடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நாம் ஏங்குவோம் என்று சொன்னால், வாஞ்சிப்போம் என்று சொன்னால், அந்த கிருபையை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நம்மை பார்க்கலாம் விசேஷமானவர்கள் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. கிருபை, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஆதாரமாக வேதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசித்து தியானிப்போமாக. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 26 to 35 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். வேதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 26 to 35 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஜீசஸ் பிரைஸ் காட். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். 23 வாசிக்கையில அங்கு சொல்லப்படுகிறது, எப்படி பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஊமையை சொல்லும்போது சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்க இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் கடனை முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் 25ஆவது வசனத்திலிருந்து வாசிப்போம். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை
மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். வாசிக்கலாம். Praise the Lord. பாருங்க, இந்த வேத பகுதியில நான் பார்க்கிறோம், ஒரு ராஜா, ஒரு ஆண்டவன் அவனிடத்துல கடன் பட்டிருந்த ஒரு மனுஷனை அவனுக்கு முன்பே கொண்டு வந்த போது அவன் 10,000 தாலந்து 10,000 தாலந்து அவன் கடன் பட்டிருந்தான். கவனிங்க, 10,000 தாலந்து 10,000 தாலந்து அவன் கடன் பட்டிருந்தான். அந்த எஜமான் சொன்னார், அந்த ஆண்டவன் சொன்னா, நீ என்ன செய்ய, உன்னுடைய மனைவி பிள்ளைகள் உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று கொண்டு வந்து பணத்தை எனக்கு கொடுத்து கடனை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அந்த 10,000 தாலந்து வாங்கின அந்த கடன் பட்டவன் அவன் என்ன செய்கிறான், தாழ விழுந்து எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எஜமான் இடத்தில் அல்லது அந்த ஆண்டவன் இடத்தில் அவன் வேண்டுகிறான், மன்றாடுகிறான். ஐயா எனக்கு மன்னிங்க என்று சொல்லி காலில் விழுந்து தாழ விழுந்து அவன் கெஞ்சுகிறான். அப்பொழுது அந்த எஜமான் என்ன செய்தாராம், அவருக்கு அவர் மனது இறங்கி அவன் பட்ட கடனை எல்லாம் அவனுக்கு மன்னித்து விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் பாருங்க, இங்கு கவனிக்கிறோம், இந்த மனுஷன் கடன் பட்டான், இது கட்டாயம் அவன் கொடுக்க வேண்டும். ஆனால் அவனுடைய கடன் மன்னிக்கப்படுகிறது, அவனுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது, அவன் கடன் அடைக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலை வருகிறது. எப்போது என்று சொன்னால், அவன் தாழ விழுந்த போது, தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொண்ட போது, தன் நிலைமையை அவன் அறிக்கையிட்ட போது, அவன் எஜமானிடத்திலிருந்து அவனுக்கு கிருபை வருகிறது. ஹல்லேலூயா. மன்னிப்பு வருகிறது, கருணை வருகிறது தேவனுடைய பிள்ளைகளே. அப்பொழுது அந்த கடன் அவனுக்கு இல்லாமல் போகிறது, அவனுடைய கடன்கள் மன்னிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவன் இந்த நாட்களும் நாம் ஆண்டுடைய கிருபையை பவுல் அப்போஸ்தலனை போல நமக்கும் அதிகமான தேவனுடைய கிருபை அளிக்கப்படணும்னு சொன்னா, அவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது ஆண்டுடைய கிருபை நம்ம பெருகுகிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் வேதத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3:34 வாசிக்கும் பொழுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ஆமென். அப்ப கிருபையை பெற்றுக்கொள்ள ஒரு வழி என்னதுங்க? நம்மை தாழ்த்துவது. ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவது. பெருமை உள்ளவனுக்கு அவரை எதிர்த்து நிற்கிறார். கிருபை தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். அப்படிதான் அந்த மனுஷன் செஞ்சான். என்ன செஞ்சானா? தாழ்த்தினானாம், அவனுக்கு கிருபை கிடைத்ததாம். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய இருதயங்களிலே அவன் சுத்தர எவ்விதமான பெருமைக்கு இடப்படாதபடிக்கு நம்முடைய நிலைமை என்ன, நாம் யார் என்பதை மறவாதபடிக்கு அதை உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்மையோடு ஒரு இருதயத்தோடு கூட நிறுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டுடைய கிருபை நம்ம மேல பெருகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது மிக முக்கியமான காரியம், அதை தான் நாம் கவனிக்க வேண்டும். நடந்தது என்ன? இவன் மன்னிக்கப்பட்ட பிறகு இவன் நடந்து வருகிறான், கடந்து வருகிறான், திரும்பி வருகிறான். தன்னுடைய இல்லத்துக்கு வரும் வழியில இந்த மனுஷனிடத்துல 100 வெள்ளி பணம் அமைச்சர் கடன் பட்ட ஒரு மனுஷன் அவனுக்கு எதிர்படுகிறான். 10,000 தாளந்தவனுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த கடனை தீர்ந்தவனாக, அந்த கடன் சுமை தீர்ந்தவனாக, கடன் பாரம் தீர்ந்தவனாக கடந்து வருகிறான். இப்பொழுது எதிர்க்க அவனுக்கு 100 வெள்ளி பணம் கடன் பட்ட ஒருவன் வருகிறான். அவனுடைய கழுத்தை நறுக்கி அவன் என்ன செய்கிறான்? நீ எனக்கு பட்ட கடனை கொடு என்று சொல்லுகிறான். இவன் எப்படி அந்த எஜமானிடத்துல தாழ விழுந்து பணிந்து கொண்டானோ, அதே போல இவனும் இவனுக்கு எதிர்பட்ட இவனுடைய கடன்காரனோ, இவனிடத்துல கடன் பட்டவனோ அவன் தாழ விழுந்து கெஞ்சுகிறான். ஆனால் இவன் அவனுக்கு இரக்கம் செய்யவில்லை, இவன் அவனுக்கு மன்னிக்கவில்லை. அவன் என்ன செய்கிறான்? காவலிலே போடுவிக்கிறான், செயலில சிறைச்சாலையில போடும்படியாக தண்டனைக்கு அவனை ஒப்பு கொடுக்கிறான். நடந்த செய்தியை அவன் சொல்றான். இந்த இவனோடு கூட இருக்கிற உடன் வேலைக்காரன் அந்த எஜமானுக்கு கொண்டு போய் சொல்லுகிறான். இந்த செய்தியை கேட்ட போது அந்த எஜமானுக்கு கோபம் உண்டாகி திரும்பவும் என்ன செய்கிறான்? உபாதிக்கிறவர்களிடத்துல, வெறும் சும்மா இல்ல, ஜெயில சும்மா போடுறதில்ல, உபாதிக்கிற கடன் கொடுத்து தீர்க்கிற வரைக்கும், முடிக்கிற வரைக்கும் அவனை உபாதிக்கிறவர் கைகளில அவனை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கொடும் சித்திரவதைக்கு, கடும் தண்டனைக்கு, கடுமையான தண்டனைக்கு, என பெரிய கடன். இவனிடத்துல கடன் பட்டவன் 100 வெள்ளி பணம், ஆனா இவன் 10,000 தாளந்து. ஆகவே இவனுக்கு பெரிய அதிகபட்சமான ஒரு தண்டனை இவனுக்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன?
ஃபர்ஸ்ட் பார்த்தோம், தாழ்மை கிருபையை கொண்டு வருகிறது. ஆனால் இவன் மற்றவர்களுக்கு கிருபைய அல்லது மற்றவர்களுக்கு இறங்காத போது, மற்றவர்களை நேசிக்காத போது, மற்றவர்களுக்கு கருணை காட்டாத போது கொடுக்கப்பட்ட கிருபையை அவன் இழக்கிறான். அந்த எஜமான இடத்துல பெற்றுக்கொண்ட கிருபை செயல்படாம போகுது, செல்லுபடி ஆகாமல் போகுது. காரணம் என்ன? இவன் மற்ற மனிதனிடத்துல எப்படி நடந்து கொள்கிறான் என்பது அவன் கவனிக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை, அநியாயங்கள், அக்கிரமங்களை மன்னித்து அவர் கிருபையினால நம்மை ரட்சித்து மீட்டு மன்னித்து அவருடைய அமைசுத்திர உன்னதத்தை அவரோடு கூட உட்கார பண்ணி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். நம்முடைய கடன்களை மன்னித்தது மட்டுமல்ல, அவருடைய எல்லா பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நாம் மற்ற மனிதர்களோடு எப்படி இருக்கிறது நம்முடைய உறவு, மற்ற மனிதர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை தேவன் உன்னித்து கவனிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில தேவனோடு இருக்கிற உறவை குறித்து மிக கவனமாக இருப்போம், ஜெபிப்போம், வேதவாசிப்போம், உபவாசிப்போம், பல காரியங்களை செய்து தேவனோடு இருக்கிற உறவை காத்துக்கொள்ள முயற்சிக்கிறோம். அது போல அமைசுத்தன நாம் இந்த பூமியில வாழ்கிற அமைசுத்த நம்மோடு கூட இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மனிதரோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது என்பதை தேவன் கவனிக்கிறார். அல்லேலூயா. நாம் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறோமா, அவர்களுக்கு தயவு காண்பிக்கிறோமா, அவர்களை நாம் மன்னிக்கிறோமா, அவர்களை நேசிக்கிறோமா, அவர்களுக்கு நாம் கிருபை அளிக்கிறோமா என்று சொல்லி தேவன் கவனிக்கிறார். அல்லேலூயா. பல நேரங்களில் நாம் நியாயாதிபதிகளாகவும் நீதிபதிகளாகவும் மாறி நாம் மற்றவர்களை தீர்ப்பு சொல்லுகிறவர்களாக, நியாயம் தீர்க்கிறவர்களாக, குற்றம் சாட்டுகிறவர்களாக, மற்றவர்களுக்கு இறங்காதவர்களாக, மற்றவருடைய சிச்சுவேஷன் என்ன, அவருடைய சூழ்நிலை என்ன, அவர்கள் எதனால இப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து கொஞ்சமும் அக்கறை இல்லாதவர்களாக, சிந்திக்காதவர்களாக நாம் பல நேரங்களிலே செயல்படுகிறோம். ஆகவே தேவன் நமக்கு மன்னித்ததை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய சூழ்நிலை புரிந்து, அவன் பெரிய கடன்பட்டது உண்மைதான், ஆனால் அவனுடைய சூழ்நிலை கடனை நிவர்த்தி செய்வனால முடியாது, கடனை கட்ட முடியாது என்று சொல்லி எல்லா கடனையும் அந்த எஜமான் மன்னித்தது போல கர்த்தர் நமக்கு மன்னித்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் நாம் மற்ற மனிதர்களை நேசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மற்ற மனிதர்களுக்கு மன்னிக்க, அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட, தயவு பாராட்ட நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல பெருகும். தேவன் நமக்கு கொடுத்த கிருபை விருதாவா இராது, அந்த கிருபை வீணாய் போகாது, அந்த கிருபை இழந்து போக மாட்டோம். எனவே நாம் மற்ற மனிதர்களுக்கு இறங்க வேண்டும். அல்லேலூயா. நாம் உதவியை பெறுகிறவர்களாக மட்டுமே அல்ல, உதவியை செய்கிறவர்களாகவும் மாற வேண்டும். ஆமென். நாம் இரக்கத்தை பெறுகிறவர்களாக மட்டுமே அல்ல, நாம் இரக்கம் காண்பிக்கிறவர்களாகவும் மாற வேண்டும். ஆமென். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொல்லுகிறார், இரக்கமுடையவர்கள் பேர் பெற்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நாம் மற்ற மனிதர்களுக்கு எதை விதைக்கிறோமோ, மற்ற மனிதர்களுக்கு எதை செய்கிறோமோ அதை தேவன் நமக்கு செய்வார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஆகவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. இந்த நாட்களில் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நம்மை அதிகமாக தாழ்த்துவோம். இரண்டாவது, நாம் வாழ்கிற நம்முடைய சக வாழ்க்கையில, நம்முடைய சக மனிதர்களோடு கூட இருக்கிற நம்முடைய உறவுகளில அன்பையும் இரக்கத்தையும் தயவையும் மன்னிப்பையும் மனதுருக்கத்தையும் அமைசுத்தர சாந்தத்தையும் வெளிப்படுத்தி வாழ பிரயாசப்படுவோமாக. ஹல்லேலூயா. நாம் ஒன்று மாத்திரம் சிந்தித்தால் போதும், நம்மால் முடியும். ஆண்டவர் என்னை மன்னித்தாரே, எனக்கு கிருபை பாராட்டினாரே, என் மேல இரக்கம் பாராட்டினாரே, எனக்கு தயவு பாராட்டினாரே, நான் தகுதியானவனா, என்னையே அவர் நேசிக்கிறாரே, அப்படியானால் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணுவோம் என்று சொன்னார். நம்மால் மற்றவர்களை நேசிக்க முடியும், மன்னிக்க முடியும், இரக்கம் பாராட்ட முடியும், ஆமென், தயவு பாராட்ட முடியும். ஆகவே மனதினுடைய பிள்ளைகளே, நாம் ஒருபோதும் தேவன் நமக்கு தந்த கிருபை இழந்து விடாதபடிக்கு காத்துக் கொள்வோமாக கிருபையை. ஆமென். அவரை எழுதி நிற்போமா, ஆண்டவரை நோக்கி செபிப்போமா. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தா
ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் ஐயா எந்த நிலைமையில உள்ளவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தின ஒரு தாழ்மையுள்ள இருதயமுடையவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். வேதத்திலே பார்க்கும் பொழுது யாரெல்லாம் தங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்தினார்களோ, இந்த தாழ்மையை ஆமேஸ்வரத்தில் பெற்றுக் கொண்டார்களோ, தாழ்மையை அடைந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் தேவன் எடுத்திருந்த ஒரு விசேஷத்தை கிருபை இறங்கிற்று. தேவ பிள்ளைகளே, நம்மை தாழ்த்துவோமாக, மற்றவர்களுக்கு மன்னிப்போமாக, மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவோமாக. ஆமெனப்பா, நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். நீர் எங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறீரோ, நீர் எங்களிடத்தில் எப்படியெல்லாம் ஆண்டவரை கிருபை அளிக்கிறீரோ, அதுபோல நாங்களும் மற்றவர்களுக்கு ஆண்டவரை இரக்கம் பாராட்ட, கிருபை அளிக்க, தயவு பாராட்ட, மன்னிக்க, ஆண்டவர் நேசிக்க, மனதுருக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல இருதயம் தந்து, உணர்வு தந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியான அந்த வார்த்தைகளை நான் தொடர்ந்து இடைப்பட்டு ஒவ்வொருவரையும் அதிகமான கிருபையை பெற்றுக் கொள்ளவும், ஆண்டவர் கிருபையை காத்துக் கொள்ளவும் ஆண்டவர் வழி நடத்தும்படியாக அடிமை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரையா. ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதி, தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கிருபையோடு கூட இருக்கட்டும். எங்கள் மீட்பரும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வசித்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.